வழுவாதபடிக்கு தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மாசற்றவர்களாய் நிறுத்துகின்றவர்.
வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசு ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் மேகங்களுடனே வருகிறார். அவர்தான் நம் இயேசு. நன்றி. கொட்டு
இஸ்ரவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? மைக் ஜாதிகளை எல்லாரும் கர்த்தரை துதிங்கள், ஜனங்களை எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. ஒத்தாசை வரம் பரவலாக கண்களை நேரடுப்பு வானத்து பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் ஒத்தாசை வரம். காலை தள்ளாட விட்டால் உன்னை காக்கி உறங்க இனி இஷ்டம் காக்கிறோம் உறங்குவேன் தூக்கம் இல்லை. கத்தர் உன்னை காக்கிறார். கத்தரோட பக்கத்தில் நிழலா இருக்கிற பக்கலில் வெயிலாகில இருவில் நிழலாகில சேதப்படுத்தவில்லை. கத்தர் எல்லா திங்குக்கும் விலக்கி காப்பார். அவரை நாங்கள் ஆத்மாவே காப்பார். கத்தர் வரத்து கத்தர் போக்கை வரத்து இது முதல் கொண்டடைக்கும் காப்பார். God is Almighty. Head for heaven. God was there. I find Emmanuel. Emmanuel, God with us. J for Jesus. He is a God. K for kind. Mother, be kind to all. L for love. Love each other. For Mary, mother of Jesus. N for Noah, built the ark. O for obey, obey God's word. P for prayer, talk with God. Q for quit, be calm in anger. R for ready man, Christ the ready man. S for Savior, Jesus saves us. T for Trinity, Father, Son, and the Holy Spirit. U for unity, life together. V for victory, Jesus gives victory. W for worship, adore Jesus. S for respect, happy Christmas. Y for Yahweh, He is our Lord. Z for Zion, Holy Mount. அன்பிலே பயமில்லை, ஆதியும் அந்தமும் ஆனவர். இதோ சீக்கிரமா வருகிறேன். ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். ஊற்று தண்ணீரை பொங்கி வா. எப்பொழுது
சந்தோஷமா இருக்கிறீங்க. இயேசு கண்ணீர் விட்டார். ஐஸ்வர்யத்தை நம்முகள் விழுவான். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். மக மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இன்டர்வியூரா சேர்ந்தாச்சு. இந்த சேனல் பேர் என்னன்னா டுபாக்கூர் சேனல். எல்லாரும் கேட்டா டுபாக்கூர் சேனல். சரி, நான் இந்த சேனல்ல இருந்து குப்பை ஓட்டாம மேலே மேலே ஒரு பெரிய பெரிய சேனல்ல போகும்படியா இப்போ ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கணும். இப்போ யாரோ ஒருத்தர் வர போறாரு. அவரை இன்டர்வியூ எடுக்கிறத பொறுத்து தான் இருக்கு. நான் எப்படி எடுக்கணும், எப்படி எடுத்து பெரிய இதில் போகணுமா போகக்கூடாதா அப்படின்னு இருக்கு. சரி பார்ப்போம் யார் வராங்க. கேமராமேன் நீங்க வா. நம்ம சேனல்ல என்ன இவ்வளோ பரபரப்பா இருக்கு? அதுவும் ஒரு பெரிய பாஸ்டர் வராரு, உங்களுக்கு தெரியாதா? பெரிய பாஸ்டரா? பெருசா இருப்பாரு? அதுவும் நிறைய தெரியாது, நீங்க வந்ததான் அவரே பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரி வர பார்ப்போம். யார் ரெண்டு பேரும் ஒருத்தன் கையில கப்பு கொண்டாடுறான். இங்க நான் மட்டும் தான் இங்க நான் ஒரு மனுஷன் குத்துதல் மாதிரி இருக்கேன். பழக்க தோசை. உங்களுக்கு இல்லாத சேரா பாஸ்டர் இருங்க. நான் நம்ம இன்னைக்கு என்ன இன்டர்வியூ எடுக்க போறோம். இவர் தான் பெரிய பாஸ்டர். பாஸ்டர் ஐயாத்துரை. அற்புதம் ஐயாத்துரை. ஏதோ ஒரு அற்புதம் ஐயாத்துரை. நம்ம இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க போறோம். நம்ம சேனல் இது ரொம்ப முக்கியமான ஷோ. இது இந்த சேனலை பற்றி யாருக்கும் அவ்வளோ தெரிய வாய்ப்பு இல்லை. அதனால தான் முக்கியமான ஷோ சொல்லிடுறது. நம்ம சேனல் இவ்வளோ வளர்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு 10 லைக் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு 1000க்கு மேலே டிஸ்லைக் எல்லாம் வருது. அது அவ்வளோத்துக்கு நம்ம சேனல் பெருசாக வளர்ந்துருக்குது. சரி, நம்ம இன்னைக்கு இந்த பாஸ்டர்கிட்ட இன்டர்வியூ எடுப்போம். பாஸ்டர் உங்கள் பேர் ஏன் அற்புதம் பேர் வச்சாங்க? பிறந்தது அற்புதம் தான். எங்கள் அம்மா வந்து ஜீசஸ் கிட்ட நன்மை கொடுங்கன்னு கேட்டாங்க. அதனால என்ன கொடுத்தாரு? அதான் உங்க பேர் அற்புதம் ஐயாத்துரை. சரி பாஸ்டர், இன்னைக்கு இந்த மக்களுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லுங்க பாஸ்டர். இப்போ பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்லேயும் பிரச்சனை, காட்டிலையும் பிரச்சனை. பொதுவாக வீட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ திருமணமான புதுசுலேயே நீந்தி நானிலே நானிந்தி நீலேன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் கழிஞ்சா ஒன்று இந்த வீட்டில் நீ இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். இப்படி சொல்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கான தீர்வு மட்டும் சொல்லுங்க பாஸ்டர். நீங்கள் பைபிள்ல நீங்கள் ஏதாச்சும் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு சொல்லுங்க. சரி, உங்களுக்கு தெரியாட்டி விடுங்க. நீங்கள் பைபிளை பற்றி சொல்லுங்க. அது மக்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பைபிளை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்க. பெரிய உலகத்திலே நமக்கு பைபிள் தான் கொடுத்த பெரிய பொக்கிஷம். வேதாகமத்துல நமக்கு தேவையான எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வும் வேதாகமத்துல தான் இருக்கு. வாழ்க்கையில நமக்கு தேவையான எந்த பிரச்சனையாலும் நம்ம புரட்ட வேண்டியது வேதாகமமாக தான் இருக்கணும். அடுத்து பாஸ்டர், இங்க நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்காங்க. எல்லாம் இவங்களால நம்ம பெற்றோர்களுக்கு என்ன கிடைக்கும், இவங்களை எப்படி வளர்க்கணும், அதுக்கு ஏதாச்சும் சொல்லுங்க பாஸ்டர். சின்ன பிள்ளைகளை பத்தி என்ன போட்டிருக்குன்னா, இங்க சின்ன பிள்ளைகளை என்னிடத்தில் வேற விடுங்கள், பரலோகராஜ்யம் மாற்றக்கூடிய அந்த வசனமா பாஸ்டர்? சரி, அடுத்து இங்க இருக்க யாராவது சின்ன பிள்ளைங்களை பத்தி என்ன சொல்லுங்க பாஸ்டர். நான் மட்டுமே எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நான் மட்டும் சொல்லிட்டு இருந்தேன் எப்படி பாஸ்டர்? அதுக்குள்ள அவங்களை இன்டர்வியூ எடுக்க கூப்பிடுறது. சரி, நம்ம இப்போ ஒரு சின்ன ஒரு பிரேக் விடுவோம். இதுக்கப்புறம் ஒரு 2 நிமிடங்களுக்கு பிறகு இந்த ஷோ திரும்பவும் ஆரம்பிக்கும். நன்றி. அங்க நீங்க வந்து ஒரு லெமன் ஜூஸியா இருக்கு. கேமரா இது
சரி பாஸ்டர், நீங்க இந்த 10 கற்பனைகளை பத்தி ஏதாச்சும் சொல்லுங்க பாஸ்டர். கர்த்தர் என்ன யோசிக்கிறீங்க பாஸ்டர்? நீங்க சொல்லுங்க, நான் மட்டும் சொல்லிட்டு இருந்தேன். நான் பாஸ்டர், நீங்க இன்டர்வியூரா? நான் தான் இன்டர்வியூ, நீங்க தான் பாஸ்டர். அதை நீ எல்லாத்தையும் சொல்லி எதாவது முன்னாடி கொலை செய்யாதிருங்கள், விபச்சாரம் செய்யாதிருங்கள், களவு செய்யாதிருங்கள், அதான் பாஸ்டர். ஆமா அது சரி, என்னத்துக்கு பாஸ்டர் இன்டர்வியூ சொன்னேன். சரி, இந்த சேனல்ல நம்ம பாஸ்டர் நமக்கு நிறைய சொல்லி தந்தாரு. அதை பத்தி இந்த சேனல்ல பார்த்தோம். இந்த சேனல் இன்னும் வளரக்கு இந்த சேனல் லிங்க உங்களுக்கு கொடுப்போம். நீங்க வீட்டுக்கு போகும்போது எல்லாரும் அதை பார்த்துருங்க. இந்த சேனலோட பேர் டுபாக் ஒரு யூடியூப் சேனல். எல்லாரும் பார்த்து கண்டு மகிழுங்கள். நன்றி. மொபைலுக்கும் கொடுக்குற அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம பைபிளுக்கு கொடுக்கறது இல்லை. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 10 வருஷத்துக்கு ஒருக்கா குறைஞ்சது 7 மொபைல் போனாலும் மாத்திரம். ஆனா 10 வருஷத்துக்கு மேல ஒரே ஒரு பைபிள் வச்சுட்டு இருக்கோம். அதையும் அடிக்கடி கையில எடுக்கிறதே இல்ல. மொபைல் போன்ல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நோண்டி நோண்டி பார்க்க தெரியுது. ஆனா பைபிள்ல என்ன வசனங்கள் இருக்குன்னு கூட அதை தேட கூட தெரியாது. தேட தெரிஞ்சா சந்தோஷம் தான். போனுக்கு ட்ரெஸ் போட ஆன்லைன்ல பார்த்து அங்க பார்த்து காஸ்ட்லியா போன் கேஸ் எல்லாம் வாங்கி போடுறோம். ஆனா பைபிளுக்கு ஒரு கவர் போட கூட ஏனோ தெரிய மாட்டேங்குது. காலையில குளிக்கிறதும் மொபைல்ல தான், நைட்டு தூங்க போறதும் மொபைல்ல தான், ஏன் பாத்ரூம் போகும்போது கூட மொபைல் தான் எடுத்துட்டு போறீங்க. ஆனா பைபிள் வந்துட்டு ஒரு ஷெல்ஃப்ல, மூடப்பட்ட ஷெல்ஃப்ல தான் அது ஒரு ஓரத்துல இடம் பிடிச்சிருக்கும். ஏன்னா அந்த பைபிளை கையில எடுக்கிறது கூட மனசு வரல தெரிய மாட்டேங்குது. மொபைலை பத்தி ஒரு ஆளு கேட்டா அதை பத்தி 100 விளக்கம் கொடுக்க தெரியுது. ஆனா பைபிளை பற்றி ஒரு ஆறுதல 4 வசனம் கூட கேட்டா சொல்ல தெரிய மாட்டேங்குது. மொபைல் போனை சர்ச்சுக்கு போகும்போது கெத்தா எடுத்துட்டு போறீங்க. ஆனா பைபிளை வந்துட்டு ஆலயத்துக்கு
கொண்டு வர்றதுக்கு என்ன அவ்வளோ வெக்கமா? 1 லட்சம் 1 கோடி 10 கோடின்னு காஸ்ட்லியா மொபைல் போன் வாங்கி வைக்கிறீங்க. ஆனா தரமான ஒரு பைபிள் வாங்குறது கூட 1000 தடவை யோசிக்கிறோம். பிள்ளைங்க எங்க இருக்காங்கன்னு தெரியறதுக்காக மொபைல் வாங்கி கொடுக்கறது தப்பு இல்ல. ஆனா நம்ம பிள்ளைங்க எங்க போகணும்ங்கறத முடிவு பண்றது பைபிள் தான். கொஞ்ச நேரம் மொபைலை காணாட்டு ஐயோ சாப்பாடு இறங்காது தண்ணி இறங்காது அப்படியே மன ஒளிச்சல் வந்துடும். ஒரு நாள் முழுசும் கையில பைபிள் எடுக்கலைன்னா ஒரு கவலை கூட நம்மளுக்கு வருதா? அதனால தேவன் நமக்கு தந்திருக்க விலை மதிப்பற்ற பொக்கிஷமான பரிசுத்த வேதாகமத்தை நேசிப்போம். நன்றி. அவர் பெரியவராக இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். அவர் தம்முடைய பிதாவாகிய தாவீதுடைய சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை நினைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவுறாது என்றார். அந்த காலத்தில் மரணம் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெள்ளம் தரும். நம்முடைய கைகளை சமாதான பாதையில் நடத்தவும் அவ்விரகத்தினாலே உன்னதத்தில் வந்து தோண்டியார்னா தேவன் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். என்ன இது தலைவிழாசி பேப்பர் படிக்கிறாரு?
என்ன தலைகளை பேப்பரை படிக்கிறீங்கப்பா? அது ஒண்ணும் இல்லடா, ஒருத்தர் சொன்னா தலையில பேப்பரை படிச்சாதான் மூளைக்கு ரத்தம் போகும். ஓ, இப்படி. நானே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்பா. நான் பாஸ் ஆயிட்டேன். எல்லாம் 5ஆம் கிளாஸ் 5 வருஷம் படிச்சவனாச்சு. ஒண்ணு யார் டீச்சர் பாஸ் ஆகிட்டு என்ன அந்த ஆசா டீச்சர் தான் பாஸ் ஆகிட்டு. நீ எங்கடா படிக்கிற? தின்னுற, தூங்குற. நான் 5ஆம் கிளாஸ்ல 5 வருஷம் படிச்சிருந்தேன். அதனால நான் 5 வாட்டி பாஸ் ஆகல. இப்போ ஒரு காலம் பாஸ் ஆயிருக்கீங்களா? நம்ம ஊருக்கு போனோம். என்ன ஊருக்கு போனோம்? சரி, அவனுக்கு எல்லாம் போயிட்டு பேக் பண்ணி எனக்கு ட்ரெயின்ல போகும்போது என்ன நினைக்கிறீங்க? பிஸ்கட்டு, சாக்லேட்டு, பிரியாணி, ஐஸ்கிரீம். நீ கேட்கறது கேட்கறது இல்லை. எல்லாத்தையும் வாங்கிடுறேன். யாரோ கதை தட்டுறாங்க. பாஸ்ட் வந்துருக்கு. பிரேஸ் கார்டு தம்பி. போய் பிரேஸ் கார்டு ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? நான் பையன் பாஸ் ஆயிட்டேன். நான் ஊருக்கு போகலாம். என்ன எழுதி பாஸ் ஆயிட்டான்? என்ன எழுதி பாஸ் ஆயிட்டான்? ஓ அப்படியா? சரி சரி. எங்க ஊருக்கு போறீங்க போறீங்க? சரி ட்ரை பண்ணுவோமா? நேரத்துக்கு தான் வருது. சோதராப்பா சோதராம் இவர் வெளியில் போனாங்க. வெளியே போகும்போது இந்த பிரச்சனை இல்லாமல் அப்படி சேர மாதிரி இது செய்யுங்க. சோதரேன் சோதரம் அதில் பாஸ் ஆகிருக்கான். நீங்கள் அடுத்து என் ஆத்மாவே கதரை சோதரம் சோதரம் ட்ரெயின் போறோம். ட்ரெயின் போய் ஆஃப் பண்ணாரு. நம்ம இனி நாளைக்கு போய்க்கலாம். ஒரு கல் எடுத்து ஊருக்கும் போகணும். தம்பி இங்க வந்து பாரு. என்ன நம்ம போக வேண்டிய ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நிறைய பேர் இறந்துருக்கு. அப்பளையே நினைச்சு இந்த பாட்டு முக்கி முட்டி ஒரு மணிக்குள்ளா ப்ரேயர் பண்ணாது வரட்டு. சரி, எப்படியோ ஏசப்பா தான் நம்மளை பாதுகாத்தாரு. அதுக்காக நன்றி சொல்லுவோம். ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இதயம் கட்டளைகளை காக்க கடவுள். அவைகளை உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. அவைகளை உனக்கு அவைகள் உனக்கு நீத்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தை பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இதயமாக பலகைகள் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயவும் நற்பத்தையும் பெறுவாய். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லமை உள்ள நிழல் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரன் அடைக்கலவன் கோட்டையின் தேவன் நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை நேருடைய கண்ணிக்கும் பாழாகும் கடல் நீக்கும் தப்பிப்பார். அவர் தமது சிறுகளாலே உன்னை மூடுவார். Next interview by Hannah Scott. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ இன்டர்வியூ எடுக்க போறேன். இன்டர்வியூ எடுக்க போறது யாருக்கு அப்படின்னா
ஒரு 4 பைபிள் கேரக்டர்ஸ் இன்டர்வியூ எடுக்க போறேன். இதனை தொகுத்து வழங்குறது எது அப்படின்னா www.sajucare.com. ஃபர்ஸ்ட் நம்ம யோசேப்பை கூப்பிடலாம். யோசேப்பை கூப்பிடுறதுக்காக அரண்மனை வாசல்ல வந்து நிக்கிறோம். யோசேப்பே, யோசேப்பே. வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க தான் யோசிப்பா? ஆமா. என்ன பார்க்க தெரியலையா? இல்ல பார்க்க தெரியல. நீங்க ரொம்ப புதிய மாடர்ன் ஃபேஷன், நாங்க எல்லாம் பழைய ஃபேஷன். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா? சர்வலோகத்தையும் உண்டாக்கின தேவன் நான் வந்து இயேசுவுக்கு பிரியமா வாழ்ந்ததுனால என்ன ஒரு பெரிய அதிகாரியா உயர்த்துறாங்க. ஓ அப்படிங்களா? நீங்க எப்படி உயர் பதவிக்கு வந்தீங்க? நான் வந்து எங்க அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளையா இருந்தேன். எங்க பிரதர்ஸ் வந்து என் மேல பொறாமப்பட்டு என்னை வந்து அவங்க எகிப்தியர்களுக்கு வித்து போட்டுட்டாங்க. ஓ நான் படிச்சிருக்கேன். உங்களை வந்துட்டு சகோதரர்கள் சொப்பனக்காரன்னு சொல்லி கேள்வி பண்ணுவாங்க. அது எதனால? எங்க அப்பாவுக்கு நான் செல்ல பிள்ளைனால எங்க அப்பா என்னை ரொம்ப பாசமா பார்த்துட்டு எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தருவாங்க. அதனால என்னுடைய சகோதரர்கள் தான் என் மேல பொறாமப்பட்டு, அது மட்டும் இல்லாம நான் டெய்லி கனவெல்லாம் பார்த்துட்டு எங்க அப்பா கிட்ட போய் சொல்லுவேன்னா அதுல நான் தான் ஒரு அதிகாரி இருக்கிற மாதிரி எல்லாரும் என்ன மணக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால அதெல்லாம் கேட்டுட்டு என்னுடைய பிரதர்ஸ் வந்து என் மேல பொறாமப்பட்டு என்ன சொப்பனக்காரர் சொல்லுவாங்க. அப்போ எப்படி நீங்க இந்த உயர் பதவிக்கு வந்தீங்க? எப்போ எகிப்துக்கு வந்தீங்க? என்ன வந்து ஒரு நாள் நான் எங்க பிரதர்ஸ்க்கு வந்து சாப்பாடு கொண்டு கொடுத்து போனேன்னா அப்போ வந்து அவங்க என்ன பிடிச்சு என்னுடைய ட்ரெஸ்ஸை நான் எடுத்த ட்ரெஸ்ஸை வந்து ரத்தத்தினால கரைப்படுத்திட்டு என்னை குளிக்குள்ள தூக்கி போட்டாங்க. அப்போ வந்து நான் எகிப்தியர்களுக்கு விட்டு போகப்பட்டு அங்கே வந்து இசப்பாயில பெரிய அதிகாரியாக இருக்கிறாங்க. ஓ அப்படியா? இதெல்லாம் நான் இங்கே படிச்சிருக்கேன் பைபிள்ல. அதுக்கப்புறம் அவங்க நீங்க ஏதோ பிரதான ஆசிரியர் வீட்டில் ஏதோ இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா. போத்திபார் ஒரு ஆள் வந்து என்ன அவங்க வீட்டு வேலைக்காரராக எடுத்துட்டு போறாங்க. ஓ அங்கே ஏதோ பிரச்சனை ஏதாச்சும் நடந்துச்சா? அது மாதிரி பிரச்சனை மாதிரி இருக்கிறேன் எனக்கு. ஆமா. நான் வந்து அங்கே வேலை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஒய்ஃப் வந்து என் மேலே நிச்சயம் நிமித்தம் என்ன தப்பா என்கிட்ட நடக்க பார்த்தாங்க. நான் இசப்பாக்கு மைண்ட் அவங்க கிட்ட இருந்து ஓடி போயிட்டேன். அதனால வந்து அதனால அவங்க வந்து நான் தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி என்னை ஜெயிலில் போட்டுட்டாங்க. ரொம்ப கஷ்டம் தான் ஐயா. ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாம் சரியாயிடும். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் வந்து என்னை ஜெயிலில் போட்டாங்களா. அதுக்கப்புறம் நான் எங்கள் ஜெயிலில் வந்து என் கூட 2 பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்க வந்து சொப்பனை பார்த்து சோகம் இருந்தாங்க. ஏன் அப்படி இருக்கீங்கன்னு கேட்டு ஏதோ சொப்பனை பார்த்தாங்கன்னா அதை சொல்லி நான் வந்து அந்த அர்த்தத்தை சொன்னேன். அந்த அர்த்தத்தின்படி உண்மையாகவே நடந்தது. அப்போ ஒரு நாள் எங்கள் ராஜா, நம்ம நேபுகாத்நேசர் ராஜா வந்து ஒரு சொப்பனை, பார்வோன் ராஜா வந்து ஒரு சொப்பனை பார்ப்பாரு. அப்போ அதை பார்த்துட்டு யாராவது அர்த்தத்தை சொல்ல முடியும்னா நான் அவங்களை வந்து ஒரு அதிகாரி உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை பிறப்பித்தார். அப்போ வந்து என் கூட இருந்த ஒரு ஆள் வந்து ராஜாவோட பானபாத்திரக்காரனா இருந்தாங்களா. அவங்க வந்து என்னை வந்து ராஜாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அப்போ அவங்களும் ஓகே என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு என்ன ராஜா கூப்பிட்டாங்க. நான் அவங்களுக்கு போய் சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொன்னனால அவங்க வந்து என்ன ஒரு அதிகாரியாக உயர்த்தினாங்க. ஓ தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். நீங்கள் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு தேங்க்யூ சார். மக்களை மேலும் இவரை பற்றி தகவல்களை ஆழமாக அறிய பரிசுத்த வேதாகமத்தில் முதல் புத்தகமான ஆதியாகமம் 37, 39 முதல் 50 வரையுள்ள அதிகாரங்களை படியுங்கள். மேலும் யோசேப்பை போல் கனிதரும் செடியாக எல்லாருக்கும் நன்மை செய்யும் அபிஷேகம் பெற்று நாமும் வாழ்வோம். அடுத்தது நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்தர் ராஜாத்தியார். இப்ப நம்ம சூசான் அரண்மனைக்கு வந்திருக்கோம் எஸ்தர் ராஜாத்தி கூட இன்டர்வியூ பண்றதுக்காக. ஹலோ அண்ணே, என்ன தேடுறீங்களா? ஓ நீங்களாம் அந்த பட்டத்து ஸ்ரீ எஸ்தரா? பார்த்தாலே தெரியல, ஜிகு ஜிகுன்னு வந்திருக்கேன். பார்த்தா தெரிய மாட்டேங்குது. நீங்க முதல்ல எப்படி இந்த அரண்மனைக்கு வந்தீங்க? நீங்க நார்மலாவே இந்த பூர்வீகத்துல உள்ளவங்களா இல்ல ராஜ பூர்வீகத்துல உள்ளவங்களா? நான் வந்து ராஜபூர்வீகெல்லாம் கிடையாது. என்னோட சித்தப்பா மொர்தகாய்ங்கிறவர் வந்துட்டு இந்த அரண்மனையில தான் இருந்தாரு. ஓ அப்படியா? அப்ப எப்படி நீங்க இங்க வந்தீங்க? நான் வந்து மொர்தகாய்ங்கிற என்னோட சித்தப்பாவிட்ட வந்து ஃபர்ஸ்ட் அவருக்கு முன்னாடி இந்த அரண்மனையில தான் இருந்தாரு. அதுக்கப்புறமா இது அந்த கன்னிகளை வந்துட்டு கன்னிகைகளெல்லாம் வந்து தேடின டைம் என்னோட சித்தப்பா என்கிட்ட வந்து சொன்னாரு, சரி நீயும் போறியா அப்படின்னு கேட்டப்போ சரி நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் நான் இந்த அரண்மனைக்குள்ளாடி வந்தேன். அப்புறம் எப்போ உங்களை தேர்ந்தெடுத்தாங்க அவங்க? ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரையுமே ஏகாய் அப்படிங்கிற ஒருத்தர் கூட வந்துட்டு எங்களை கொண்டு போய் ஒப்புவிச்சாங்க. ஒப்புவிச்சதுக்கு அப்புறமா வந்து அவரே வந்து எங்களுக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் செய்து கொடுத்தாரு, என்னென்ன தேவையோ. அதுக்கப்புறமா எனக்கு 7 தாதிமார்களை கொடுத்து எனக்கு தங்குறதுக்கு நல்ல இடத்தையும் தந்தாரு. அப்புறம் சித்தப்பா பார்க்க வந்தாரா? ஆமா, நான் என்ன வந்து எப்படி இருக்கு நல்லா இருக்கே அப்படிங்கறது கேட்கறதுக்கு வந்து எங்களோட கன்னி மாடத்துக்கு முன்னாடி டெய்லி வெயிட் பண்ணுவாரு. அதுலதான் நான் அவரை போய் பார்த்து பேசுவேன். அப்புறம் எப்போ நீங்க ராஜாத்தியானீங்க?
ராஜாத்தியானது வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் இருக்கு. இப்போ ராஜா கன்னிகைகளுக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு சுத்திகரிப்பு முறை இருக்கு. அந்த சுத்திகரிப்பு முறை முடிய முடிய 2வது கன்னிமாடத்துக்கு எங்களை அனுப்புவாங்க. அந்த கன்னிமாடத்துக்கு போனதுக்கு அப்புறமா தான் ராஜா வந்து எங்களோட பேரை கூப்பிட்டதுக்கு அப்புறமா நாங்க வந்துட்டு வருவோம். அதுக்கப்புறமா தான் எங்களால அரண்மனைக்குள்ளாடி போக முடியும். ஓ அப்படியா? அப்ப நீ உங்களை எப்போ கூப்பிட்டாங்க? என்ன வந்துட்டு ராஜா அகாஸ்வேரு ராஜா வந்து அரசாண்ட 7வது வருஷத்துல தேபேத் என்கிற மாதத்துல 10ஆம் தேதி என்ன கூப்பிட்டாங்க. அரண்மனைக்கு போகும் முன்ன நீங்க என்னெல்லாம் கேட்பீங்க? நான் வந்து எதுவுமே கேட்க மாட்டேன். ஏகாங்கிறவர் வந்துட்டு எனக்கு என்ன கொடுத்தாரோ அதே நான் வந்துட்டு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நான் எதுவுமே கேட்கல. எல்லாருடைய கண்கள்லயும் வந்து தேவன் எனக்கு கிருபை கிடைக்கும்படி செய்தார். அதனாலே வந்துட்டு நான் அதையே என்னோட பெருமை நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் எதுவுமே கேட்காம கொடுத்ததை வச்சு சமாளிச்சிட்டேன். தேவன் செய்கிறதெல்லாம் ஆச்சரியமாகத்தான் இருக்கு. அப்புறம் என்னாச்சு? நீங்க உபவாசம் இருந்தீங்க நான் படிச்சிருக்கேன். ஆமா, இந்த ஆமான் என்கிறவன் வந்துட்டு ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமானவனா இருந்தான். அப்போ வந்து அவனை வந்து எல்லாருமே வணங்குவாங்க. என்னோட சித்தப்பா வந்து வணங்காதனால அவன் யூத குலத்தை அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தான். ஓ அப்படியா? அப்ப நீங்க எப்போ யூத குலத்தை காப்பாற்றுனீங்க? நான் வந்து என்னோட சித்தப்பா வந்து என்கிட்ட வந்து சொன்னாரு, இப்படி யூதருக்கு எதிராக வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, நீ ஏதாவது ஸ்டெப் எடுத்தாதான் வந்து நம்மளோட குலத்தை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறமா வந்து நானும் சரி ஓகே நம்ம வந்துட்டு 3 நாள் இரவு பகல வந்து சாப்பிடாம நீங்க வந்து யூத குலத்தோட எல்லாருமே கூப்பிட்டு நீங்க வந்து எல்லாரும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, நானும் என்னோட கன்னிமாடத்துல உட்கார்ந்துருந்து நானும் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். காப்பாற்றப்பட்டீங்களா? அது வந்துட்டு அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா அவங்க பாட்டுக்கு ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா அந்த 3 நாள் உபவாசம் ஜெபம் முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து ராஜவஸ்திரம் எல்லாம் அது வந்துட்டு விதிகளை மீறி ராஜவஸ்திரம் தரித்தவளா நான் வந்து அரண்மனைக்குள்ளாடி வாசல்ல அப்படியே போய் நின்னேன். அதுக்கப்புறமா ராஜா வந்துட்டு இது உள்ள வர கூப்பிட்டாரு. உள்ளாடி போனோடனே அவருடைய கோல் இருக்க நுனியில வந்துட்டு தொட்டேன். அதுக்கப்புறமா அவர் வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு கேட்டாரு. அப்போ நான் வந்து என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு விருந்து வச்சிருக்கேன், அந்த விருந்துல வந்து நீங்களும் உங்களோட தோழன் அமைச்சரா இருக்க ஆமானம் வந்துட்டு அதை கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா? அப்ப நீங்க ஏன் வந்துட்டு யூத மக்களை காப்பாற்ற வேணும்னு சொல்லல? நான் வந்து அவருக்கு அந்த வேண்டுதல் படி வந்து நான் ஃபர்ஸ்ட் அந்த விருந்துக்கு கூப்பிட்டதுக்கு அப்புறமா விருந்தெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன கேட்டாரு, திரும்ப உனக்கு வந்துட்டு உன்னோட ஆசை என்ன, உன்னோட மஞ்சாட்டு என்ன அப்படின்னு கேட்டாரு. நான் வந்து திரும்பவும் நான் வைக்கிற 2வது விருந்துக்கு நீங்க வரணும் அப்படின்னு கூப்பிட்டேன். அதனால திரும்பவும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். விருந்து எப்படி அழிவை தடுக்கும்? எப்ப நீங்க காப்பாத்தினீங்க? நான் வந்து இந்த 2வது விருந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அரசர் வந்து திரும்ப என்கிட்ட கேட்டாரு, நீ வந்து எதுக்காக இப்படி விருந்து பண்ணிட்டு இருக்க, எதுக்கு வந்துட்டு உன்னோட ஆசை தான் என்ன அப்படின்னு திரும்ப கேட்டுட்டு இருந்தாரு. அப்போ நான் சொன்னேன், இப்படி எங்களோட யூத குலத்தை நான் வந்துட்டு இந்த குலத்துல என்ன வாரேன், எங்களோட யூத குலத்தைய வந்து அவங்க அழிக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால வந்து எங்களோட குலத்தை வந்துட்டு நான் காப்பாத்துறதுக்கு நான் ஏதாவது பண்ணணும்ல அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப ராஜா என்ன சொன்னார்? அப்போ ராஜா வந்துட்டு என்கிட்ட அந்த துஷ்ட மனிதன் யார் உங்களுக்கு குலத்துக்கு எதிராக எப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டாரு. நான் உடனே இந்த உங்க பக்கத்துல இருக்க ஆமான் தான் அப்படின்னு சொன்னேன். அப்புறமா அவர் என்ன பண்ணாருன்னா, ஆமான் வந்துட்டு அவர் அப்படியே எழுந்து இந்த தோட்டத்து பக்கமா உலாவ போனாரு. அப்புறம் அவர் திரும்ப வரும்போது ஆமான் வந்துட்டு காலண்டையில அப்படியே விழுந்து கிடந்தார். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நான் வந்து மற்றவங்களை சொல்லி அவரை தூக்கிட்டு போக சொன்னேன். ஓ தேங்க்யூ சார். தேவன் நம்ம வந்துட்டு உங்கள் மூலமாக அந்த மக்களை காப்பாற்றிருக்கிறார். ஆமா சார், எல்லாமே தேவனுடைய கிருபை தான். தேங்க்யூ ராஜாத்தி. தேங்க்யூ. எஸ்தர் தன் குலத்துக்காக மஞ்சாடி உபவாசம் செய்தது போல நாமும் நம் தேசத்திற்காக மஞ்சாடி கெஞ்சி அழிவின்றி அவர்களை காப்பாற்ற திறப்பில் நிற்க வேண்டும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இந்த இன்டர்வியூ தொடரும். கட் பண்ணலாமா? உங்க வீட்ல விசேஷம்லாம் வருதுல, ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் ஆர்கெஸ்ட்ரா, மேக்கப் இதெல்லாம் ஓகே. ஆனா எந்த பேண்ட் பெஸ்டா இருக்கும், எந்த பேண்ட் செலக்ட் பண்ணலாம் தானே யோசிக்கிறீங்க. நமக்கு திகு பேண்ட் இருக்கு. ஆமா, செண்டை மேளம், சிங்காரி மேளம், பாண்டி மேளம், பஞ்சாரி மேளம் என அனைத்து மேளங்களையும் கலந்து சரவெடி வெடிக்கா வேணுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்க. திகு பேண்ட் அனுப்பிங்க. தில்லால வெடியாட்டம் போடுங்க. இன்டர்வியூ மீண்டும் தொடர்கிறது. அடுத்தது நம்ம பார்க்க போறது மோசே. சீனாய் மலை அடிவாரத்தில்
சைடு தம்பி நீங்க என்ன தேடினீங்களா? யோசுவா தம்பி சொன்னாரு. ஆமா ஐயா, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள இடையேயான அந்த ஐக்கியத்தை கண்டு போகலாம் அப்படின்னு வந்தேன் ஐயா. சரி தம்பி, நான் தேவனுடைய கிருபையை பெற்ற பயங்கரமான காரியங்கள் உனக்கு அறிவிக்கிறேன். முதல்ல நீங்க தேவனோட எப்போ பேசுனீங்க? தம்பி, என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன என்றால், நான் எழுத்துல இருந்த ஒரு எகிப்தியனை ஒரு எபிரேயரும் சண்டை போட்டுட்டு கொண்டு இருந்தாங்க. நான் இப்போ என்ன செஞ்சுட்டேன், எகிப்தியனை கொண்டுட்டேன், எபிரேயரை தப்பிட்டேன். இன்னொரு நாள் என்னன்னா, 2 எபிரேயர் சண்டை போட்டுட்டு போயிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு நான் இந்த கொலை செஞ்ச காரியம் வந்து தெரிஞ்சுட்டு இது அப்படியே பார்வன் ராஜாக்கு தெரிஞ்ச போது என்னை கொலை செய்யும்படி தேனர். அதனால நான் மீடியம் தேசத்துக்கு வந்துட்டேன். ஓ, அப்போ மீடியம் தேசத்துல தான் தேவனை கண்டீங்களா? மீடியம் தேசத்துல நான் எனக்கு மாமன் காடுகளை ஓட்டி கொண்டு விட்டேன். அப்போ ஒரு முட்செடி அப்படின்னாலே எரிந்து கொண்டு இருந்தேன். ஆனால் அது வேகலை. இந்த அற்புதத்தை நான் கிட்ட போய் பார்க்கும் போகும்போது தேவன் என்ன கூப்பிட்டாரு. நான் தேவன் முகத்தை பார்க்க பயந்துட்டு துணியாலே என் முகத்தை மூடிட்டேன். அப்போது அவர் தான் என்ன எகிப்திலிருந்து இஸ்ரவேலை என் தலைமையில அழைத்து கொண்டு வரேன்னு சொன்னாரு. அதன் பிறகு எப்போ தேவனை கண்டீர்கள்? 2வதாக தேவன் என்ன எகிப்துக்கு போக சொல்லி பார்வன் ராஜா கொண்டு 10 வாழைகளை வர வைக்க காரியங்கள் கொடுத்து என்னோட பேசினாரு. அதுக்கப்புறம் தேவன் கூறின காரியங்கள் போல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீ எகிப்தை விட்டு வெளியேறி செங்கடலுக்கு கிட்ட வரும்போது அவர் தேவன் வந்தார். இன்னொன்று அநேக நெருக்கத்தின் பாதையில கடந்து செல்லும் போது ஆலோசனை கூறாண்டு தேவன் வந்தாரு. இன்னும் மக்கள் கோபப்பட்டு முழுமுறுத்து கொண்டு இருக்கும்போது தேவனும் கோபப்பட்டவங்க அப்பா பேசும்படி தேவன் வந்து வெளிப்படுவார். கற்பலைகளை கொண்டு சினாமலைக்கு போனீர்கள் அல்லவா, அதை பற்றி கூறுங்கள். ஆமா தம்பி, தேவன் வந்து என்கிட்ட ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி அந்த மலையை சுற்றி போடப்பட்ட அந்த எல்லையில போட சொன்னார். அப்போது அக்னி இறங்க நான் பேசிட்டு இருக்கும்போது மறுமொழியே தேவன் என்னோட பேசினார். அப்போது அந்த 10 கற்பலைகள் என்கிட்ட கொடுத்தாரு. சூப்பரையா, அப்புறம் அவரை கண்டீர்களா? இல்லை தம்பி, நான் தேவனுடைய திட்டத்தை செய்ய வேண்டிய ஆலோசனையா தந்தாங்க. எடுத்துக்காட்டு அந்த ஆசாரிப்பு கூட அடிப்பு பண்ணி அந்த வனாந்தத்தில் இருக்கும்போது ஜனங்களுக்கு தேவையான மண்ணா காடை இறைச்சி தண்ணி கொண்டு வந்து தேவைகளுக்கு நான் என்ன பண்ணணும்னு அவர்கிட்ட கேட்க வேண்டியிருந்துச்சு. ஆசிரிப்பு கூடாரத்துல தேவனுடைய மகிமை எப்படி கண்டீர்கள்? தேவன் என்கிட்ட நான் என் கண்களை உனக்கு கிருபை கிடைத்தேன்னு சொன்னாரு. அப்புறம் நான் அவர்கிட்ட என் மகிமை எனக்கு காண்பின்னு அவர்கிட்ட கேட்டான். ஒரு மனுஷன் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். இருந்தாலும் என்ன ஒரு சிநேகிதனாக ஏற்று கண்மையில் வெடிப்படி அவர் தங்களை கரத்தால மூடி என்ன அவருடைய பின்பக்க காணும்படி கிருபை செய்தான். மறுபடியும் என்னை இயேசுவா வரும்போது என்னையும் எளியாமையா வர வச்சு அவருடைய முழு உருவமா காணும்படி கிருபை செய்தார். சூப்பரையா, உங்கள் அனுபவம் பற்றி கேட்கும்போது எனக்கும் தேவனோட நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. நீங்க இதை பத்தி உங்களோட அனுபவத்தை பற்றி பொறுமையா சொன்னதுக்கு தேங்க்யூ. தேவனை எப்போது தேடி காணலாம் என்று ஏசாயா 55:6, நீதிமொழிகள் 8:17, மத்தேயு 7:8, எரேமியா 29:13, 14 கூறப்பட்டுள்ளது. இந்த வார்த்தைகளை தியானித்து அவருடைய நாமம் நெருங்குவோமாக. அடுத்து நம்ம பார்க்க போறது சகேயு. நீங்க தான் சகேவா? நான் சகேயு. சார், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் ஆயக்காரனுக்கு தலைவன் ஐஸ்வர்யமானமா இருக்கிறேன். என்னோட வேலை டாக்ஸ் கலெக்டிங். ஓகே ஐயா, நீங்க ஏசப்பா உங்களுக்கு எப்போ அறிமுகமானாங்க? நான் வேலை பார்க்குற போகிற வழியில எல்லாம் ஏசுங்கிற பேரை சொல்லுவாங்க. அப்போதான் முதல் முறையாக அந்த பேரை நான் கேட்டிருக்கேன். ஆனால் அவரோட முகத்தை நான் பார்த்ததும் இல்லை, அவரை பற்றி எனக்கு அதிகமும் தெரியாது. அப்போ எப்போ பார்த்தீங்க? ஒரு நாள் நான் வழியில் வந்துட்டு இருக்கும் போது நிறைய பேர் கூட்டமாக போயிட்டு இருந்தாங்க. அதில் ஓடுற ஒருத்தரை பிடிச்சி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார் இயேசு வந்திருக்காரு அப்படின்னு. உடனே நீங்களும் ஓடி செஞ்சு பார்த்தீங்களா? இல்லை, ஏன்னா நான் போயிருந்தாலும் என்னால் பார்த்துக்க முடியாது. அப்புறம் எப்போ தான் பார்த்தீங்க? ஒரு நாள் நான் போயிட்டு இருக்க வழியில எல்லாம் ஒரு குருடனான பிச்சைக்காரன் இருப்பான். ஆனால் ஒரு சில நாட்கள் அவனை காணலை. என்னாச்சு அப்படின்னு நான் கேட்கும் போது ஒரு நாள் அவன் வழியில் நடந்து வந்துட்டு இருந்தான். அவனோட பார்வையெல்லாம் தெளிவாக இருந்தது. நான் ஒருத்தர்கிட்ட கேட்கும் போது அவர் சொன்னார் இயேசு சுகமாக்கினாருன்னு. அப்போ எனக்கு இயேசுவை பார்க்கணுங்கிற ஆசை இன்னும் அதிகமாகிடுச்சு.
நீங்க மரத்துல ஏறி பார்த்தீங்க அப்படின்னு படிச்சிருக்கேன். அது உண்மையா? ஆமாம். ஏன்னா ஏன்னா நான் உயரத்தில் குள்ளமானவனால இயேசுவை என்னால் அந்த கூட்டத்தில் பார்க்க முடியாதுன்னு சொல்லி நான் மரத்தில் ஏறி இருந்தேன். ஓகே சார், அப்புறம் என்ன நடந்தது? அப்புறம் நான் மேலே ஏறி இருந்த போகிறப்ப நான் இயேசு கூட நிறைய கூட்டமான ஜனங்கள் வந்தாங்க. அவரோட தலையை மட்டும்தான் என்னால் பார்க்க முடியாது, அவரோட முகத்தை என்னால் பார்க்க முடியலை. ஓ அப்படியா? அப்புறம் என்ன பண்ணீங்க? நான் அப்படியே துக்கமாக இருந்து கொண்டு இருக்கும்போது இயேசு அண்ணாந்து பார்த்து, சகைவே சீக்கிரம் இறங்கி வா, நான் அவன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொன்னார். நான் உடனே ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கி வந்து அவரை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன். ஓ சூப்பர். அப்புறம் என்ன நடந்துச்சு? நான் என் வீட்டுக்கு கூட்டி விட்டு போக வழியில் நிறைய மக்கள் சில வார்த்தைகளை சொன்னாங்க. அது என் காதில் விழுந்தது. அது என்னன்னா, இயேசு பாவிகளுடைய வீட்டுக்கு போகிறாரே அப்படிங்கிறது தான். உடனே என்னோட மனதில் ஒருவேளை இயேசு என்னோட வீட்டுக்கு வராமல் போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்தது. அதனால நான் இயேசு வீட்டுக்குள்ளே வந்த உடனே என்னோட ஆஸ்தியில் பாதியை என்னோட ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன். யாருக்கிட்டையாவது நான் அநியாயமாக வாங்கியிருந்தேன்னா அதை நானும் தனியாக கொடுக்குறேன்னு அவங்கள்ட்ட சொன்னேன். சூப்பர் சார், ரொம்ப நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? உடனே அவர் இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்லி என்னை ரட்சித்து ஆபிரகாமுக்கு குமாரன் ஆக்கினார். பாவியாக இருந்த என்னோட வீடை நித்திய வீடாக மாற்றினார். தேங்க்யூ சார், பொறுமையாக ஆன்சர் சொன்னதுக்கு தேங்க்யூ சார். நாமும் மனதினமும் ரட்சிப்பின் சந்தோஷம் அடைவது ஒரு முக்கியமான காரியம். ரட்சிப்பை தினமும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். Okay, next.